பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டாங்க. இந்த நாட்களில் நாசரேத் பகுதியில் நல்ல மழை பெய்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நீண்ட காலமாக வெறும் வறட்சி, பயங்கரமான புழுக்கம், கொடூரமான வெயிலின் தாக்கம் இருந்து வந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் கிருபையாக இறங்கி ஆசீர்வாதமான மழையை கட்டளையிட்டிருக்கின்றார். பார்த்தீர்களா, தேவனுடைய மாளிகையில் எல்லா இடத்துலையும் ஆங்காங்கே புட்கள் அழகாக முளைக்க ஆரம்பித்திருக்கின்றன. பச்சை கலரில் கார்பெட் விரிச்சா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆண்டவர் இலவசமாக நமக்கு செய்து தருகிறார். பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. முதியோர் இல்லத்தில் சேர விரும்புகிறவங்க தயவு செய்து சீக்கிரமாக வந்து சேருங்க. இதுதான் சரியான ஒரு நேரம் என்று நினைக்கின்றேன். தேவனுடைய மாளிகையும் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லமும் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த இடத்தில், அந்த முதியோர் இல்லத்தில், ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நல்ல நல்ல குருமார்களும் ஊழியக்காரர்களும் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களை ஜெபத்தில் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகளை பரிமாற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எனவே இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவட்டும். நாசரேத்தில் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. நீங்கள் போய் சேருங்கிற செய்தியை நீங்களும் இந்த நற்செய்தி அனைவருக்கு அறிவிங்கள். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். நீங்களும் கூட தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, யாத்திரையாகமம் 5:7 செங்கல்வேலிக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்கள் போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். மிகவும் கொடூர குணம் படைத்த அந்த எகிப்திய ராஜாவாகிய பார்வோன் கொடூரமான ஒரு கட்டளையை கொடுக்கின்றான். உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டேன், வைக்கோலே தரமாட்டேன், ஆனால் அதே அளவு செங்கலை நீங்கள் ரெடி பண்ணணும். எவ்வளோ கொடூரமான ஒரு ராஜா பார்த்தீர்களா? இன்றைக்கும் கூட சாத்தானானவன் அதை போலவே செய்கின்றான். உங்களுடைய வருமானத்தை அவன் நிறுத்துவதில் குறியாக இருக்கின்றான். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்கிறார்களோ அவர் எல்லோரையும் ஏதாவது ஒன்றை செய்து கசப்பை கொண்டு வந்து உங்களை விட்டு பிரித்து விடுவான். அதுபோல் உங்களுக்கு எந்த வருமானம்லாம் எந்த பிஸ்னஸில் வருதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவான். ஆனால் வருமானம் என்னதுனால உங்களுடைய செலவுகள் குறையுமா? குறையவே குறையாது. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நிலம் வாங்கணும், எவ்வளவோ தேவைகள் இருக்கின்றன. தடுமாறி நிற்கிறீர்களா? வருமானமே இல்லை, என்ன செய்வேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறீர்களா? இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த அடிமைத்தனத்தில் விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யாத்திரையாகமம் 5வது அதிகாரம்
1வது வசனம். பின்பு மோசையும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். 430 வருடமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்களாம். அவர்கள் ராஜாவுடைய அழைப்பினாலே கெஸ்டாக, விருந்தாளிகளாக யோசிப்புடைய காலத்தில் ராஜ கம்பீரத்தோடு சிகப்பு கம்பள வரவேற்போடு கூட எகிப்தில் போய் கூடியிருந்தார்கள். இந்த இஸ்ரவேலுடைய குமாரனாகிய யோசேப்பு எனப்பட்டவருடைய திறமையினாலும் அபிஷேகத்தினாலும் அவர் சொப்பனத்தை அழகாய் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்தபடினால்தான் அந்த பஞ்ச காலத்திலே எகிப்து வாழ்ந்தது. அனைத்து மக்களும் எகிப்திற்கு அவர்களால் ஆகாரத்தை, தானியத்தை வாங்கும்படியாக வந்தார்கள். மிகப்பெரிய உபகாரத்தை இந்த இஸ்ரவேலராகிய யோசேப்பு அந்த மக்களுக்கு, எகிப்திய மக்களுக்கு செய்தார், பார்வோனுக்கு செய்தார். ஆனால் காலப்போக்கில் இருந்த நன்றிகட்ட மக்கள் இஸ்ரேலுடைய சந்ததியினர் லட்ச லட்சமாய் பெருகுவதை பார்த்து பொறாமை கொண்டு அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை மிக கொடூரமாக நடத்தினார்கள். மிக கொடூரமான முறையிலே அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அவர்களை அடிமைகளாக்கி அவர்களை ஆலோட்டிகளினாலே அடித்து, ஈவிரக்கம் இல்லாதபடி மிருகங்களை அடிப்பது போல அடித்து, அந்த வேலையை செய்யுங்கள், இந்த வேலையை செய்யுங்கள் என்று அவர்களை அடிமைகளாக அவர்கள் நடத்தினார்கள். இந்த மாதிரி சம்பவம் 430 வருடங்கள் நடந்ததான். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இஸ்ரவேலர்களுடைய அந்த உபத்திரவங்கள் 430 வருடங்கள் நீடித்தது. கர்த்தர் 430 வருடங்கள் மௌனமாக இருந்தார். அவர்களை அந்த அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். எகிப்தியர்கள் தங்கள் விருப்பம் போல அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள், அடித்தார்கள், வேதனைப்படுத்தினார்கள். பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இதில் 430 வருஷம் இஸ்ரவேலுடைய அடிமைத்தனம் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக உபத்திரவங்கள் இருக்கின்றன. சில வியாதிகள் நீண்ட காலமாக தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்துகின்றன. ரொம்பவும் இந்த வியாதி என்னை கஷ்டப்படுத்துது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போகிறேன், எவ்வளவோ செலவழிக்கிறேன், எத்தனையோ டாக்டர்ஸை பார்க்குறேன், ஆனால் எனக்கு சுகமே ஆக மாட்டேங்குதுயா, என் பிள்ளைக்கு சுகமே ஆக மாட்டேங்குது என்று கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர்களை காணுது. எத்தனையோ வருடமாக வேலை இல்லாதபடி, சரியான வருமானம் இல்லாதபடி, இல்லைனா வருமானம் போதுமானதாக இல்லாதபடி, தான் சம்பாதிக்கிற பணத்தை கடன்களுக்கே கொடுத்து வட்டிக்கே கொடுத்து சோர்ந்து போகிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். எவ்வளவோ உழைத்து முன்னேற முடியாதபடிக்கு தலைகுனிந்து நிற்கிற, ஒருவேளை பல விசுவாச பிள்ளைகளுடைய பிரச்சனை இன்றைக்கு அவள் கடன் பாரங்களில் சிக்கியிருப்பது தான், வட்டி கொடுத்து மாளாமல் இருப்பது தான். இதுதான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதே மாதிரி நிறைய வருடங்களாக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்பதில் சந்தேகமில்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதில் சந்தேகமில்லை. ஆனாலும் ஏனோ காரணங்களினாலே கர்த்தருடைய வாழ்க்கையிலே மௌனமாக இருக்கிறார். அது நிமித்தமாக எதிரிகள் இன்னமும் அதிகமாக கொடுமைப்படுத்துகிறாங்க. உன்னை அடித்தா கேட்குறதுக்கு நாதி இருக்கா, உன்னை நான் வெற்றி கொலை செஞ்சேன்னா யாராவது கேட்பானா பார்த்துருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி நிறைய பேர் கொடுமைப்படுத்துகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஒரு நீங்களும் கூட அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கலாம். எனக்கு யாருமே இல்லையே, தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையே, என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களே, வருமானமே இல்லையே, உழைத்து கடனுக்கே கொடுக்கிறேனே, ஐயோ என் வருமானத்தை வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு விடுகிறதே, முசுக்கட்டை பூச்சிகள் சாப்பிட்டு விடுகிறதே, என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறதே என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். உங்களிடத்தில் தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியின் மூலமாக பேசுகின்றார். எப்படியாவது தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்து விட வேண்டும், வியாதிப்பட வைத்து விட வேண்டும், கடன்பட வைத்து விட வேண்டும், பொல்லாத மனிதர்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். இதை போல பார்வோனை போன்ற கொடூரமான ராஜாக்களின் கீழாக இருந்து அவர்கள் நசுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பிசாசுடைய விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், 430 வருடங்கள் கழித்து ஆண்டவர் தன்னுடைய தாசனாகிய மோசையையும் ஆரோனையும் அனுப்புகிறார். எப்படியாவது போய் பேசுங்க, என் ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை ஆயத்தப்படுத்தி தயார்படுத்தி தட்டி கொடுத்து அனுப்புகின்றார். ஆண்டவர் நேரடியாக வரவில்லை என்பதை நீங்கள் இதில் கவனிக்க வேண்டும். தன்னுடைய தாசர்களைத்தான் அனுப்புகிறார், ஊழியக்காரர்கள் அனுப்புகிறார். போங்க, அவன் ராஜாவாக இருந்தான்னு, அவன் யாராக இருந்தானோ போங்க, நான் உங்களுக்கு வல்லமையை தாரேன், நான் உங்களுக்கு அதிகாரத்தை தாரேன். முதல்ல ஆண்டவர் மோசைக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காமிக்கிறாரு. கம்பை கீழே போட்டால் பாம்பாக மாறுது, பாக்கெட்டுக்குள்ளே அந்த கையை உள்ளே போட்டால் குஷ்டரோகமாக மாறுது, அதிர்ந்து போகிறாரு, மறுபடியும் உள்ளே போட்டு எடுக்கிறாரு, அது நார்மலாக மாறுது. தயார்படுத்துகிறாரு, வல்லமையை கொடுக்குறாரு, அதிகாரத்தை கொடுக்குறப்போ எதுனாலும் பார்த்துக்கலாம்.
அந்த ராஜாவை எதிர்ப்பிற்குத்தக்கதான தேவையான மனபலத்தை, தைரியத்தை மோசைக்கு ஊட்டி வளர்த்து அதன் பிறகு தான் தயார்படுத்தி தான் அவர் அனுப்புகிறார். அவரும் ஆண்டவருடைய நாமத்தில் முன்னால் நின்று இஸ்ரேல் ஜனங்களை போக விடுங்கன்னு சொல்லி முதலாக இஸ்ரேல் ஜனங்களுக்காக வாய்ஸ் கொடுக்குறாரு. 430 வருஷமாக யாருமே அவங்கள போக விடுங்கன்னு கேட்கல. இப்போ முதலாய் ஒரு தலைவனை ஆண்டவர் அனுப்புகிறார், ஊழியக்காரனை அனுப்புகின்றார். போக விடுங்கன்னு போய் துணிஞ்சவர் கேட்குறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு மகிமையான தேவன். தயார்படுத்துகிறார், அபிஷேகப்படுத்துகிறார். ஆண்டவர் அதிசயங்களை செய்கின்றார், அற்புதங்களை செய்கின்றார், தைரியத்தை ஊட்டி வளர்க்கின்றார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் இந்த ட்ரைனிங் தான் முதல்ல கொடுக்கிறார். தன்னுடைய ஆவியை, அபிஷேகத்தை அருளி செய்கின்றார், தரிசனங்களை கொடுக்கின்றார், அவர்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்கின்ற சக்தியை கொடுக்கின்றார். அதன் பிற்பாடு பிசாசுகிட்ட போய் மோது, இதுபோல் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நீ போய் நின்று அந்த பிசாசுகளை எதிர்த்து அவளோடு போராடி என் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வா. வியாதியில் இருப்பவர்களிடத்துல போய் நீ போராடி ஜெபித்து அந்த வியாதியின் அகரத்திலிருந்தவர்களை மீட்டு கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த நல்ல பணிக்காக அனுப்புகின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம இன்னைக்கு அடிமைகளாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். அவரை அறிகிற அறிவை கொடுத்திருக்கின்றார். பைபிளில் இருக்கிற வசனங்களை கொடுத்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டுங்கிற வாஞ்சையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கின்றார். கல்வாரி சிலுவையின் அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆண்டவர் ஏராளமான அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். கொடுத்து ஆண்டவர் சொல்றார், போ என் ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வா, என் ஜனங்களுக்காக பேசு, என் ஜனங்களுக்காக நீ திறப்பில் நில்லு, என் ஜனங்களுக்காக நீ கதறி அழுது இரவு முழுவதும் நீ ஜெபம் பண்ணு, என்னுடைய வார்த்தைகளை நீ பிரசங்கம் செய், எப்படியாவது கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிக்க வேண்டும், அதற்காக நீ போராடு என்று சொல்லி கர்த்தர் நம்மை அனுப்புகின்றவராக இருக்கின்றார். அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். அந்த ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். மோசை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆரோனை அனுப்பி கொண்டே இருக்கிறார். எங்களுடைய ஊருக்கு நாசரேத்திற்கு ஆண்டவர் மர்கசிஸ் ஐயாவை இங்கிலாந்து நாட்டிலிருந்து அவர் அனுப்பினார். கால்டுலையை தூத்துக்குடிக்கு அனுப்பினார். இடையன்குடிக்கு அனுப்பினார். ரேனிஸ் ஐயரை அவர் திருநெல்வேலிக்கு அனுப்பினார். சீகன் பாலையை தஞ்சாவூருக்கு அனுப்பினார். ஆண்டவத்தினுடைய ஊழியக்காரர்களை அன்றும் இன்றும் அனுப்பி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு கிறிஸ்தவ ராஜாவை அனுப்பி இருக்கிறார். இந்த தொலைக்காட்சியின் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக நீ என்னுடைய வார்த்தையை நீ பிரசங்கிக்க வேண்டும். ஜனங்களுக்கு விடுதலை நீ அளிக்க வேண்டும். ஜனங்கள் கெட்டுண்டு கிடப்பது எனக்கு சித்தம் கிடையாது. வியாதிப்பட்டிருப்பது எனக்கு சித்தம் கிடையாது. அவர்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு சித்தம் கிடையாது. பொல்லாத மனிதர்கள் நெருக்குவது எனக்கு சித்தம் கிடையாது. நீ எப்படியாவது அவர்களை மீட்டெடுத்து கொண்டு வா என்று சொல்லி ஆண்டவர் என்னையும் கூட அனுப்புகிறார். அநேக ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அவங்க போய் துணிஞ்சு ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. ஒன்று உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த பிசாசு விரட்டுற ஊழியருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப கடினமான ஒரு ஊழியம். யாருன்னே தெரியாதவங்க அவங்க ஊழியத்தில் நம்ம நடத்துகிற கூட்டங்களில் பங்கேற்கிறாங்க. அவங்க பின்புலங்கள் நமக்கு தெரியாது. ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு பிசாசு அவர்களை அலைக்கழிக்கிறது. நான் இவங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி, நான் 10 வருஷமாக இருக்கிறேன், 20 வருஷமாக இருக்கிறேன், 40 வருஷமாக இருக்கிறேன், நான் போக மாட்டேன்னு அது சொல்லும். அப்பொழுது நீ போய் என்று சொல்லி அவர்களுக்காக திறப்பில் நிற்கணும். அப்போ இந்த பிசாசு அவர்களை விட்டு ஊழியக்காரனோடு போராடும். ஊழியக்காரனுக்கு பிரச்சனை, ஊழியக்காரனை எப்படியா நெருக்கணும், பயங்காட்டணும், பின்வாங்க வைக்கணும்னு சொல்லி சாத்தான் போராடும். அதையெல்லாம் தாண்டித்தான் ஊழியக்காரர்கள் திறப்பில் நிற்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்கள், இப்படியாக ஆண்டவருக்காக ஒருவேளை என்னவும் செய்ய தயாராக இருக்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருக்கு தேவைப்படுறாங்க. அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். ஊழியக்காரர்கள் என்றாலே ஆண்டவருடைய நாமத்தினாலே மக்களுடைய விடுதலைக்காக அவர்கள் திறப்பில் நிற்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த நாளிலும் கூட ஊழியத்திற்காக ஒப்பு கொடுங்கள். இந்த உலகத்தில் மேன்மையானது ஊழியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். இவ்வளோ கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் எவ்வளவு கண்ணீரில் இருக்கிறாங்க. வியாதிப்பட்டிருக்கிற மக்கள் எவ்வளவு உடைஞ்சு போயிருக்கிறாங்க. சின்ன வயதிலே மறித்து விடுவோமோ என்று பயந்திருக்கிற மக்கள், பொல்லாத மனிதர்கள் கையில் சிக்கியிருக்கிறவர்கள், அவர்களெல்லாம் எப்படியாவது விடுவிக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் அவர் அழைக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. உடனே அந்த பார்வோன் விட்டுட்டானா, அவன் என்ன சொல்கிறான், 2வது வசனம் பாருங்கள். அதுக்கு பார்வோன், நான் இஸ்ரவேலரை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றார். நீ யாருப்பா? நீ யாரும் எனக்கு தெரியாது, உங்கள் ஆண்டவர் எனக்கு யாரும் தெரியாது, நான் உடனுமான 430 வருஷமாக அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறேன், போங்க, அதெல்லாம் நடக்காது, இவ்வளோ ஒரு காலம் நான் விட மாட்டேன். இதுதான் பார்வோனுடைய பதிலாக இருந்தது. யாருப்பா உங்கள் ஆண்டவர்? என்ன அவருக்கு ஆராதனை செய்யணுமா? போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லி கொடூரமான பதிலை அந்த ராஜா கொடுத்தானாம், பார்வோன் ராஜா கொடுத்தானாம். இன்றைக்கி ஊழியத்துக்கு நாம் போகிற பொழுது எளிதில் நாம் காரியங்களை சாதித்து விடலாம் என்று கனவு காணவே கூடாது.
போன உடனே நமக்கு ராஜ மரியாதை கிடைக்கும், போன உடனே பிரசங்கம் பண்ண உடனே பேய்கள் ஓடிடும், போன உடனே வியாதிகள் நீங்கிடும், லட்சக்கணக்கில் மக்கள் வந்துடுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தவறாக நினைக்கிறாங்க. ஒரு வருஷம் ஊழியம் செஞ்சவொடனே இன்னும் பிரபலமாக முடியலேன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. வாலிபர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே பாட்டு எழுதி பாட்டிலே மக்களுக்கு அறிமுகப்படுத்தி பிரபலமாகிருன்னு சொல்லி நினைக்காங்க. இல்லை, அப்படி எளிதில் சாத்தான் உங்களை பிரபலமாக விட மாட்டான். அப்படி எளிதில் நீங்கள் பிரபலம் ஆகிவிட்டாலும் கூட உங்களை கீழே தள்ளாமல் அவன் விட மாட்டான். சாத்தானுக்கு ஒரே ஒரு எண்ணம், எளிதில் யாரும் ஊழியத்தில் பிரகாசித்து விடக்கூடாது என்பது தான். எளிதில் யாரும் ஊழியத்தில் மேலே வந்து விடக்கூடாது என்பது தான். யாராவது அப்படி மேலே வந்து பிரபலமாக இருப்பாங்க, நிறைய கூட்டம் வருது, நிறைய கட்டடங்களை கட்டியிருக்காங்க, லட்ச ஆத்துமக்கள் வராங்கன்னா அதுக்கு தக்க விளைக்கிறதை அவங்க செலுத்தியிருப்பாங்க. சாத்தா அவங்க கூடயும் போராடாமல் இருந்திருக்கவே மாட்டான். ஊழியம் செய்கிற எவனோடும் சாத்தான் போராடாமல் இருக்கவே மாட்டான். எப்படியாவது அவளை தள்ளி விட்டுறணும், எப்படியாவது இவர்களுக்கு சோறுகளை கொண்டு வரணும். எளியாவை சூறச்செடிகளை படுக்க வச்ச மாதிரி இவர்களை படுக்க வச்சிடணும். சிம்சனுடைய கண்ணை பிடுங்கின மாதிரி இவர்களை கண்ணை பிடுங்கிடணும். யோசேப்புக்கு அவமானத்தை கொண்டு வந்த மாதிரி இவங்களுக்கும் அவமானத்தை கொண்டு வரணும்னு சொல்லி சாத்தான் போராடிக்கிட்டே இருக்கிறான். இது தெரியாத அநேகர் ஊழியத்துக்கு வந்து அவங்களாம் ஒரு பாட்டு எழுதி பிரபலம் ஆகிட்டாங்களே, அவங்களாம் இவ்வளோ பெரிய கட்டடங்களை கட்டிட்டாங்களே, அவங்களாம் இவ்வளோ பெரிய காரில் போகிறாங்களே, நான் 1 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், நான் 5 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், 10 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றுமே கிடைப்பதில்லை என்று அவர்கள் வருத்தப்படுறாங்க. லிசன் ப்ளீஸ், இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் கடவுள் யாருப்பா, உன் ஆண்டவர் யார் எனக்கு தெரியாது, நான் ஏன் போகணும், நீ போ, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு அங்கே ராஜா சொன்னானா. ராஜா வந்து பிசாசுக்கு சாத்தானுக்கு ஓமையாக இருக்கின்றார். அப்படி தான் உங்களை ஒரு காலம் ஊழியத்தில் பிரபலமாக ஆவதற்கு சாத்தான் அனுமதிக்கவே மாட்டான். உங்களோட ஒன்று போராடுவான். உன் கடவுள் என்ன செஞ்சிருவான்னு பார்ப்போம், நான் உன்னை எப்படி பண்ணுறேன் பார், இப்படி பண்ணுறேன் பார், உன் குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பார், உன் பிள்ளைகளை என்ன பண்ணுறேன் பார், உனக்கு பிரியமானவர்களை என்ன பண்ணுறேன் பார் என்று சாத்தான் இடைவிடாது அவன் உங்களை சோதித்து கொண்டே இருப்பான். உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். நீ ஊழியம் செஞ்சால் உனக்கு பிரச்சனையை தருவேன், நீ இந்த இடத்துக்குலாம் நீ வந்து கத்துற வார்த்தையை பிரசங்கம் பண்ணினா உனக்கு நான் இப்படி அடியை கொடுப்பேன்னு சொல்லி சாத்தான் பயம் காட்டுவான். அதைத்தான் இங்கே நான் காண்கின்றோம். அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் பயந்து விடக்கூடாது என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரச்சனைகள் வரதான் செய்யும், ஊழியத்தில் கத்திரக்கு அணிக்கும் பொழுது அவமானங்கள் வரதான் செய்யும், நெருக்கங்கள் வரதான் செய்யும். அதையெல்லாம் தாண்டி கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்து அங்கு தொங்குகிற ஆண்டவர் இயேசுவின் அன்பை பார்த்து அவருடைய சிலுவை அன்பினாலே நெருக்கப்பட்டு நான் தொடர்ந்து ஊழியங்களை கத்திரக்காய் செய்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடவே கூடாது. முன் வச்ச காலை பின் வச்சிடாதீங்க, கலப்பையில் கை வச்ச பிறகு பின்னால் திரும்பி பார்த்துடாதீங்க. ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார், பிரபலமாக்குவார். ஆனால் அதுக்கு ஒரு குறித்த காலம் வரும். அது வரைக்கும் நாம் பொறுமையாய் காத்திருந்து நாம் ஓடுவோம் என்றால் எல்லாமே நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். அந்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஊழியத்தில் உயர்த்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. பாருங்கள், யாத்திரையாகும் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாருங்கள், அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் நாளோட்டிகளையும் அவன் தலைவரை நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுக்கிற கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், அதில் நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பேறியராக இருக்கிறார்கள், அதனால் தாங்கள் போய் நீங்கள் தேவனுக்கு பலியிடுகிறோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். பார்த்தீங்களா, அடுத்த அடி எப்படி உழுது பார்த்தீங்களா? பார்வோன மாதிரி கொடூரமான ராஜா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த பலியிடணும்னு சொல்கிறீங்க, அவங்க கடவுள் எனக்கு யாருனே தெரியாத ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட நிறுத்தலை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தினந்தோறும் செங்கல் சுடுகிற வேலைகளை அவன் கொடுத்துருக்கிறான். வயதானவர்கள், சின்ன பிள்ளைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும் செங்கல் சுட்டு மிகப்பெரிய சிட்டிஸ், நகரங்களை, பில்டிங்கெல்லாம் கட்டுறான். இந்த நாட்டை வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தத்தை குடித்து அவன் வளர்த்து கொண்டே இருந்தான். பாருங்கள், இப்போ ஒரு கட்டளை கொடுக்குறான், அவங்களுக்கு செங்கல் கொடுக்காதீங்க, டோன்ட் கிவ் தம் ஸ்ட்ரா. ஆனால் சேம் குவான்டிட்டி, எவ்வளோ செங்கல் சுட்டாங்களோ அதே செங்கல் அவங்க சுடணும், அதை குறைக்காதீங்க. அவங்க அங்கங்கே போய் அந்த வைக்கோலை அவங்களே சேரித்து கொள்ளட்டும். அப்போ தான் அவங்க வந்து இப்படிலாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், கடவுளை தேட போகிறேன், எனக்கு அடிமைத்தனம் வேண்டாம், எங்கள் ஆண்டவருக்கு அப்படி சொல்கிறார் இப்படி சொல்கிறாருன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு குடும்பப்படுத்துங்க, அவங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்காதீங்க, ஏன்னா சேம் குவான்டிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கொடூரமான கட்டளையை ராஜா கொடுத்தானா. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேசம் முழுவதும் சிதறி போனார்கள். ஐயோ 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 ஐயோ, வைக்கோல் எங்கே இருக்குது, வைக்கோல் எங்கே கிடைக்குது, தேடுங்க. சேம் அமௌண்ட்டு, அதே அளவு செங்கல் சுடணும், இல்லைன்னா ஆளோட்டில் மாறினாலும் அடிப்பாங்களேன்னு சொல்லி கதறினார்களாம். இன்றைக்கு சாத்தான்
எவ்வளவு கொடூரமானவனாய் அப்பொழுது இருந்தானோ அதே போலவே இன்றைக்கும் இருப்பதை நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, எப்படி வைக்கோல் இல்லாமல் செங்கலை சுட முடியும்? யோசித்து பாருங்கள். ஒரு செங்கல் கூட குறையக்கூடாது, அதே அளவு செங்கல்னு சொல்லிட்டு அவங்க வைக்கோலை தேடி தேடி ஓடினாங்களாம். அதே மாதிரி இன்றைக்கு வருமானம் என்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதெல்லாம் இருக்கிறது அது எல்லாத்தையும் நிறுத்துவதைத்தான் சாத்தான் இன்றைக்கு அந்த முக்கிய வேலையாக வைத்திருக்கின்றான். யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்களோ எல்லாம் யோசித்து பாருங்கள். உங்கள் மேலே பரிதாபப்பட்டு உங்கள் ஊழியத்தை நேசித்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பதை பார்த்து உங்களுக்கு நிறைய பேர் உதவி செய்ய எஞ்சிருப்பாங்க. அவங்க அவ்வளோ பேரையும் உங்களை விட்டு எப்படியாவது அவன் பிரித்து விடுவான். எப்படியாவது உங்களுக்கு என்று நீட்டப்படுற கரங்களை மடக்கி விட வேண்டும். எப்படியாவது உங்களை தனிமைப்படுத்தி விட வேண்டும். உங்களுக்கு என்ன வேலையிலேருந்துலாம் வருமானம் வந்துகிட்டு இருந்தோ அந்த வேலைகளை, அந்த பிஸ்னஸை, அந்த வருமானத்தெல்லாம் அவன் உடனே நிப்பாட்டுவான். வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்குவான். கடையை நடத்திட்டு இருந்தீங்கன்னா கடையில் வருமானமே வராதபடி கடையை மூடும்படியாக அவன் செய்வான். விவசாயத்தில் உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருந்ததுன்னா நஷ்டமாகும்படியாக செய்வான். ஒருவேளை மீன் பிடிக்கிற தொழில் நீங்கள் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு படகுல மாத்திரம் பாடு கிடைக்காது. எல்லாருக்கும் நல்ல பாடு இருக்கும், லட்சமாக சம்பாதிப்போம், உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. உங்களுக்கு வருகிற வருமானத்தை அடிக்க வேண்டும். சாத்தானுடைய முதல் நோக்கமே அதுதான். உங்கள் ஃபைனான்ஸை அடித்து உங்களை சீரவாக்கி உங்களை கதற விடணும். இதுதான் சாத்தானுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய பிஸ்னஸை சாத்தான் சூறையாடி போட்டிருப்பதை காண்கிறோம். அவளை உடைத்து, வருமானத்தை உடைத்து போட்டிருப்பதை பார்க்கிறோம். அவருடைய கைகளை கிட்டி சம்பாதிக்க திராணியற்றவர்களாக அவர்களை மாற்றியிருப்பதை காண்கின்றோம். ஐயோ, மிகவும் பெரிய பணக்காரலாக இருந்தவர்கள் நாள்தோறும் எவ்வளவோ பிஸ்னஸ் நடந்துச்சு, எத்தனை லட்சங்கள் அவர்களுக்கு வருமானமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அது எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விட்டன. பிஸ்னஸ் எல்லாம் கெட்டு போயிட்டு, ஜனங்கள் வர்றதே கிடையாது, ஜாமானம் வாங்குறதே கிடையாது, வேலைக்கு ஆட்களே கிடையாது, பில்டிங்கு வாடகை கூட கொடுக்க முடியலையா, ஐயோ கடையை மூட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு கதறாங்க. காரணம், தேவனுடைய பிள்ளைகளுடைய ஃபைனான்ஸை அடிக்கணும், பிஸ்னஸை அடிக்கணும், வேலையை கெடுக்கணும், அவங்களுடைய வருமானத்தை கெடுக்கணும், யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்கள பிரிக்கணும். இதுதான் சாத்தானுடைய முதல் நோக்கமாக இருக்குது. அதோடு முடியலைங்க, வருமானத்தை நிப்பாட்டிட்டான், ஆனால் அதே அளவு செலவினங்களை அவன் வச்சுருக்கிறான். இல்லைன்னா செலவினங்களை அதிகரிச்சுக்கிட்டே போகிறான். பிள்ளைகளை படிக்க வைக்கணும் சாதாரண காரியமாக. 1ஆவது படிக்கிற பிள்ளைய ஸ்கூலில் கொண்டு சேர்க்கணுன்னா கூட 1 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்டுறாங்க. காலேஜுக்கு போகணும் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். மெடிக்கல் சீட்னா 70 லட்சம் 80 லட்சம். டீசெண்டான ஒரு காலேஜில் சேர்த்தா கூட மெடிக்கல் சீட் வேண்டாம். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்தா கூட 5 லட்சம் 6 லட்சம் வேணும். வருமானம் அங்கே ஏற்கனவே நிப்பாட்டியாச்சு. பிள்ளைக்கு வீசை கட்டுங்க, மெஸ் பில்லை கட்டுங்க, பஸ்ஸுக்கு காசு கட்டுங்க, யூனிஃபார்முக்கு ட்ரெஸ்ஸுக்கு காசு கட்டுங்க. பல செலவினங்கள் இருக்கின்றன. செலவினங்கள் அதிகரித்து கொண்டே போகின்றன. ஒரு நிலத்தை வாங்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ எக்கச்சக்கமாக ரேட் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் இந்த ரியல் எஸ்டேட்டு எங்கேயோ போயிடுச்சுங்க. எக்கச்சக்கமாக ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஏறிட்டு இருக்கு. தங்கத்தை ரேட்டை கேட்டிங்க தானே, டெய்லி பார்த்துட்ருக்கீங்க தானே. எனக்கு விவரம் தெரிஞ்சு 2000 ரூபா இருந்த தங்கம் 1 பவுனு இப்போ 1 லட்சத்திட்ட நிற்கிது. நாளுக்கு நாள் விலையேற்றம் அதிகரித்து கொண்டே போகிறது. நம்ப முடியாத அளவில் பாம்பு கடித்தல் விஷயம் ஏறுவது மாதிரி ஏறுது. ஆனால் வருமானமே கிடையாது. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு நினைக்கிறேன், தவிக்கிறாங்க. எப்படி திருமணம் செய்து வைக்க முடியும்? வருமானமே இல்லையே. கடன் வாங்க முடியுமா? கடன் வாங்கி திருப்பி கொடுக்கலன்னா எவ்வளோ கேவலம் தெரியுமா? எவ்வளோ அவமானம் தெரியுமா? அது இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் தடுமாறுறாங்க. செலவுக்கு என்ன செய்வேனே அவங்களுக்கு தெரியல. ஏற்கனவே வருமானம் சாத்தான் பாவம் மாதிரி சுற்றி இருக்கிறான், வரவே கிடையாது. ஆனால் செலவு அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது. மாதந்தோறும் நமக்கு செலவாகிறது. நாள்தோறும் நமக்கு எவ்வளவோ செலவு இருக்கிறது. என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு அவர் பேசுகின்றவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே சோதனையைத்தான் சாத்தான் இன்றைக்கு உங்களுக்கும் கூட கொடுக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறபடியினாலும் அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு இருக்கிறபடியினால் அவர்களுக்கு என்ன சோர்வு வந்ததோ அதே சோர்வைத்தான் உங்களுக்கும் அவன் கொண்டு வருகிறான். இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து தேவைகள் மத்தியிலே நான் என்ன செய்வேன் என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறீர்களா? படிக்க வைக்கணுமே, ஐயோ கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, பேறுகாலம் பார்க்கணுமே, அவங்களுக்கு அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியலையே, கலங்கி போய் நிற்கிறீங்களா? சொந்த வீடு இல்லாமல் தவிக்கிறீங்களா? ரேட்லாம் எவ்வளோ கூடி போச்சே, எட்டா கனியாக இருக்குது, டிஸ்டன்ட் ட்ரீமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே, கண்ணீரோடு இருக்கீங்களா? வருமானமே இல்லை, ஆனால் நான் எப்படி சாப்பிடுவேன், என் பிள்ளைகளுக்கு எப்படி போஜனம் கொடுப்பேன், எப்படி வீட்டு வாடகை கட்டுவேன், எப்படி இந்த பில்லை கட்டுவேன், அந்த பில்லை கட்டுவேன், ஐயோ நான் எப்படி இந்த பூமியில் இருப்பேன் என்று சொல்லி திகைத்து போய் நிற்கிறீர்களா? மறந்து விடாதிருங்கள். இதே மோசே ஆர்வன் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்து இந்த பார்வனுடைய கையிலிருந்து அவரை விடுவித்து ஆண்டவர் அவரை இன்ப காணனுக்குள்ளே அழைத்து கொண்டு போனார் என்கிற அந்த பகுதியை நீங்கள் மறந்துடாதீங்க.
இது முதல் பகுதி தான் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. இரண்டாவது பகுதியில் கர்த்தர் உங்களை விடுவித்து இன்ப கானானுக்குள்ளே பாலும் தேனும் மிகுதியாய் ஓடுகிற அந்த நாட்டிற்குள்ளே உங்களை அழைத்து கொண்டு போவார். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் மிகுதியாக உங்களுக்கு இருக்கும். பாலும் தேனும் உங்கள் வீடுகளிலும், நீங்கள் வேலை பார்க்குற இடங்களிலும், உங்கள் பிஸ்னஸில் ஓடும், உங்கள் ஊழியத்தில் ஓடும். போதுங்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீங்கள் எவ்வளவு சொன்னாலும், ஆண்டவர் எனக்கு போதும், அந்த ஆசீர்வாதம் போதும்னு சொன்னாலும் ஆண்டவர் நிறுத்த மாட்டார், கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் அவ்வளோ சம்பாதிச்சேன், இவ்வளோ சொத்து இருந்துச்சு, இவ்வளோ நகை இருந்துச்சு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் விட 100 மடங்கு அதிகமாக இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லமை படைத்தவராக இருக்கிறார். தங்கம் விலை எவ்வளோ நாளும் ஏறிட்டு போட்டோம், ரியல் எஸ்டேட்டு லேண்டு ரேட்டு எவ்வளோ நாளும் ஏறிட்டு போட்டுங்க, உங்களுக்கு அதெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு இன்ப காணான் உண்டு என்பதை மறந்துடாதீங்க. சந்தோஷமான காலங்கள் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று ஒரு காலம் வரும். இந்த பார்வோன் ராஜாவுடைய கொடூரமான கட்டளைகள், சவுக்கடிகள், வருமானமே இல்லாமல் நீ வாழணும், எல்லாத்தையும் செஞ்சு மீட் பண்ணணுங்கிற மாதிரி பயங்கரமான அந்த டிமாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு முடிவை கொண்டு வருவார். இவை யாவும் கடந்து போகும். கொஞ்ச காலம்தான் உங்கள் மேலே பிசாசுக்கு அதிகாரம், உங்கள் வியாபாரம் மீது, உங்கள் வருமானம் மீது அவனுக்கு அதிகாரம், உங்கள் பிள்ளைகள் மீது அதிகாரம். அதுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து விடாதிருங்கள். மோசேயையும் ஆரோனையும் ஆண்டவர் தோல்வியான பணிக்காக அழைக்கவில்லை. ஒருவேளை அவர் ரட்சிப்பிற்கு திராணி இல்லாத தேவன் அல்ல. எகிப்திய தலையீற்றை அழித்து பார்வோனுடைய தலைமகனை கொன்று அந்த எகிப்து நாட்டை அதிர வைத்து பாதி ராத்திரில் எல்லாரையும் கதற வைத்து போங்கன்னு சொல்லி அவங்களே அனுப்பி விட்டாங்க. போகும்போது தங்க நகையெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டாங்க. எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த கானான் தேசம் இன்ப கானான் தேசமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. பிரித்துக்குரியவர்களே, உங்களையும் கூட அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களுக்காக பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். செய்திகளை தினந்தோறும் கேட்க தவறாதிருங்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இது போல நல்ல செய்திகளை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த செய்திகளை எனக்காக இன்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன அற்புதத்தை செய்தாரோ, அதிசயத்தை செய்தாரோ, அதே அதிசயத்தை உங்களுக்கும் செய்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். பிரியத்துக்குரிய கலங்காதிருங்கள். இந்த நாளிலே பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட எங்கள் முற்பிதாக்களை சாத்தான் எவ்வளவு அடிமைப்படுத்தினான், துன்பப்படுத்தினான், ஆலோட்டியினாலே அடித்தான், செங்கல் சுட வைத்தான், கூலி வேலையாட்களை மாற்றினான். ஆண்டவர் அந்த ராஜா எவ்வளோ கொடூரமான கட்டளைகளை கொடுத்து அவர்களை நசுக்கினான் என்றெல்லாம் நாங்கள் தியானித்தோம். தேவனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த வேண்டும், அவருடைய ஃபைனான்ஸை கெடுக்கணும், வருமானத்தை கெடுக்கணும், உதவி செய்யல அப்புறப்படுத்தணும். இதுதான் சாத்தானுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட வருமானத்தை இழந்து, பிஸ்னஸை இழந்து, வேலையை இழந்து, வட்டி கடனை கட்ட முடியாதபடி அவதிப்பட்டு, ஐயோ நான் என்ன செய்வேன், எனக்கு பணம் தேவையாக இருக்கிறதே, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய வேண்டுமே, வீடு வாங்க வேண்டுமே, நிலம் வாங்க வேண்டுமே, எல்லாம் எனக்கு தூரமாக இருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன் என்று கதறி அழுகிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். பார்வோனுடைய கொடுக்கு உடையட்டும், அந்த கொடூரமான கட்டளைகள் உடையட்டும், அடிமைத்தனங்கள் உடையட்டும். ஆண்டவரே, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வார், அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வார், வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வார், துன்பத்திலிருந்து வெளியே கொண்டு வார், கண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வார். ஆண்டவர் அவர்களுக்கு எப்படியாவது ஒரு அதிசயத்தை செய்யும், எப்படியாவது ஒரு அற்புதத்தை செய்யும், எப்படியாவது உடைய பிள்ளைகளை மீட்டெடுத்துக்கொள்ளும். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே என்ன வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருடமாக இருந்தாலும் இப்பொழுதே மறையட்டும். பழைய அழகையும் பழைய ஆண்டவர் சந்தோஷத்தையும் தாரும். அலங்கோலமான நிலைமையிலிருந்து அழகை தாரும். ஆண்டவரை ஒவ்வொரு அவையும் இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். வாலிபம் திரும்பட்டும். 103 சங்கீதத்தின்படி வாழ வயதாய் அவர்கள் மாறட்டும். அப்பா என் தகப்பனே, நல்லா சாப்பிடட்டும், நல்லா தூங்கட்டும், நல்லா ஓடி ஆடி வேலை செய்யட்டும், உழைக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையில் இன்பமான நாட்களை காணும்படியாய் செய்யும் ஐயா. ஆண்டவரை, வேலையிலே வருமானமில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இன்றைக்கு நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வாடகைகளை கொண்டு வரும்படியாக செய்வீராக. என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் 100 மடங்கு ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடி கொடுப்பீராக. ஒருவரும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி, அவருடைய பிஸ்னஸுக்கு எதிர்த்து நிற்க முடியாதபடி நீங்கள் செய்யுங்க. கர்த்தாவே, வருமானங்கள் பெருகிக்கொண்டே போகட்டும். தேவையற்ற செலவினங்கள், வட்டி கடன்கள், இஎம்ஐகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். பிள்ளைகளுக்கு பல வருடமாக வேலை கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு போயிட்டு வந்து தோல்வியோடு கூட அமர்ந்திருக்கலாம், சோர்வாக அமர்ந்திருக்கலாம். பல முறை அப்ளை பண்ணிட்டேன், பல முறை எக்ஸாம் எழுதிட்டேன், நான் எத்தனையோ நாள் உட்கார்ந்து நான் ஆயத்த பண்ணி எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க ராஜா. இந்த முறை எப்படியாவது தேர்வில் வெற்றி கிடைச்சி அந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், விசா கிடைக்கணும். ஆண்டவர் இன்டர்வியூவில் கண்டிப்பாக வெற்றி பெறணும், அவர்களுக்கு சம்பாதிக்கிற மக்களாக மாற்றணும், அவருடைய கைகளை ஸ்திரப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும் அப்பா. அன்று பிள்ளைகளை நிரம்பி வெளிகிற பாத்திரமாய் மாற்றுங்க. ஒருவரும் அவருக்கு எதிர்த்தாக நிற்கக்கூடாது, அப்படி பிஸ்னஸுக்கு விரோதமாக நிற்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை காண்பித்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப வயதின் பாவங்களில் சிக்கி பெற்றோருக்கு தெரியாமல் எவ்வளவோ பாவங்களை செய்து வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா என்று கதறுகிற, தவறான முடிவு எடுத்து அழிய இருக்கிற வாலிப பிள்ளைகள், பாவம் செய்து வீடியோ எடுத்து மிரட்டுறான், எனக்கு என்ன பொண்ணே தெரியல, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாமா என்று இருக்கிற வாலிபர்கள் உண்டு. பைக்கை வேகமாக ஓட்டி ஹீரத்தனம் பண்ணுறேன்னு சொல்லி உயிரோடு விளையாடுகிற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷத்தில் காற்றோடு காற்றாக உயிர் போயிருமே ராஜா. பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்க, பைக்கை மெதுவாய் ஓட்ட வேண்டுகிற ஞானத்தை தாரும். ஒரு விபத்து வாழ்க்கையை நாசமாக்கி விடும், வாழ்நாள் பரியந்த முடமாக்கி விடும் ஐயா. அதை அவர் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. கெட்ட நண்பர்களோடு சுற்றுகின்ற, எப்போ பார்த்தாலும் அவளோடு இருந்து தங்கி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களை தாங்களே கெடுத்துக்கொள்கிற குடும்பத்தையும் அழிக்கிற வாலிப பிள்ளைகளை கஞ்சா மதுபானம் போன்ற கெட்ட பழக்கங்களிலிருந்து எப்படியாவது நீர் விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை, எப்படியாவது இந்த பிள்ளைகளுக்கு கண்களை திறந்தரணும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மையாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீங்களே, நீங்கள் ஒருத்தர் தான் அந்த அவர்களை இந்த கொடூரமான பழக்கங்களிலிருந்து விடுவிக்க முடியும் ஐயா. இது அப்படி செய்வீர். சோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உரிமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்யம் பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.